நம்ம ஊராக சுற்றுறமோ இல்லையோ ஹில் ஸ்டேஷனாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே தெரியல ரோடு. நம்ம ஊராக சுற்றுறமோ இல்லையோ ஹில் ஸ்டேஷனாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்துட்டு சிறுமலை. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எனக்கு ஐடியாவே இல்லை இதை விளாக் எடுக்கணுன்ற அந்த ஐடியாவே எனக்கு சுத்தமாக கிடையாது. சரி அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது ஏன் எடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் தான் எடுக்கலான்னு இது பண்ணேன். ஆக்சுவலாக நான் இந்த ட்ரிப்பில் சுற்றின எல்லா இடத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இதுதான் லாஸ்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக நான் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட திண்டுக்கல் ஊட்டி தான் இருக்குது. திண்டுக்கல் அந்த ஹைவே போகிற வழியில் தான் இருக்குது. அதுக்கான மேப் இப்போ ஷேர் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. சரி, நான் மேலே போய் ஸோ கைஸ், நான் கீழே இறங்கிட்டேன். இது ஒன்றும் பெரிய இடம்லாம் கிடையாது. ஒரு சின்ன மலை, அதில் ஒரு சின்னதாக சுற்றி பார்க்குறதுக்கு தான் பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஹியூஜான இடம்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான இடம் தான். பார்க்குறதுக்கு ஒரு 2 பிளேஸஸ்க்கு மேலே இடம் கிடையாது. ஆனால் இந்த கிளைமேட் அல்டிமேட். அது சூன் வரும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். உச்சகட்ட பாருங்க, உச்சகட்ட இதில் இருக்குது பனி. செம்ம கிளைமேட்டு. சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் ஃபால்ஸு எதுவுமே கிடையாது. ஆனால் உச்சகட்டத்தில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக என்கிட்ட நாட் ஈவன் ஒரு மைக்கு கூட என் கையில் கிடையாது. ஸோ அதனால என் வாய்ஸும் கிளியராக இருக்காதுன்றது தெரியுது. பட் நான் சடனாக பிளான் இல்லாமல் வீடியோ எடுத்ததுனால தான் இப்படி இருக்குது. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக
ஸ்டேஷனில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே மவுண்டன் தான், அந்த ஒரு சிறுமலைன்ற பிளேஸ் தான். பட் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இது பேர் என்னது, ஸ்கை லேண்ட், சாரி மறந்துட்டேன், ஸ்கை லேண்ட். இங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு பிளேயிங் திங்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் வந்த டைம் வந்துட்டு ரொம்பவே ஈவினிங் டைம்ன்றதுனால, ஏன்னா அப்பயே 4:30, இப்போனா 5 o'clock கிட்டே இருக்கும். எஸ் 5 o'clock இருக்குது. ஸோ அதனால் முடியிற டைம், ஸோ ரொம்ப இல்லை. அதனால் இப்போது ஒவ்வொரு ரைடாக போனோம். நம்ம இப்போ வந்துட்டு ஜிப் ரைடிங்கிற ஒரு இதுக்குள்ளே போனோம். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க, நான் ப்ளே பண்ணுறேன் அடுத்து. இது ரொம்ப நேரம் வீடியோலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் 5 minutes தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நிறைய பிளேஸ்லாம் வியூ பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் கிளைமேட்டு அல்டிமேட்டாக இருக்குது, அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஒரு 4 o'clock நான் பார்த்ததுக்கு இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை. 4 o'clock நான் அதை லாஸ்ட்டாக பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்டே பண்ணி கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், வேறு எந்த காசுமே செலவு பண்ணாலும் கிளைமேட் மட்டும் என்ஜாய் பண்ணணும்னு ஸ்டே பண்ணலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வேறு எந்த ரைடும் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் சுற்றி காமிக்கிறேன். டோக்கன் அந்த பொண்ணை கூப்பிடுதா? உங்கள்கிட்ட கொடுத்தாங்கல்ல ஒரு பேப்பர், இப்போ மேலே பேப்பர் கொடுத்தாங்களா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக மைக் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியல, ரோடு பார்க்குறீங்களா? ரோடு ஒன்றுமே தெரியல. அப்போ இருங்கப்பா, கொண்டையா மண்டையா? ஐயோ என்னப்பா அவ்வளோ தூரத்துலேருந்து ஒன்றுமே தெரில.